எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, நான் ஒரு விஷயம் இந்த கிரிக்கெட் பற்றி பேசணும்னு நினச்சி நான் பேசுகிறேன். கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விளையாட்டு துறை. சரிங்களா? விளையாட்டுங்கிறது உடம்பில் ஆரோக்கியமாக இருப்பதற்காக உடலோட வலிமையும் மனதோட வலிமையும் அவனோட திறமையும் கூர்மைப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு தான் விளையாட்டு. அது என்னென்னா, அதை வந்து நம்ம இப்போ பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்தியாவில் நிறைய கேம்ஸில், உலகத்தில் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஃபுட்பால் இருக்குது, ஹாக்கி இருக்குது, பேஸ்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது. இத்தனை ஸ்போர்ட்ஸ் இருந்தும் இந்தியாவில் மற்ற ஸ்போர்ட்ஸ் ஏன் வளர விட மாட்டேங்கிறான்னு தெரியல. எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற வீரர்களுக்கு மேலேயே பணத்தை செலவு செய்கிறாங்க. அவங்களே பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வர்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொண்டு வர்றாங்க. மற்ற இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. அடிப்படையான விஷயம் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு மனிதனோட உடல் ஆரோக்கியத்தையும் மனதோட ஷார்ப்னஸ், கூர்மையும் மேம்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய விஷயந்தான் விளையாட்டு. இதில் இப்போ சமீபமாக நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சிச்சு. எனக்கும் சந்தோஷம்தான். இந்தியாங்கிற நேம் போட்டு இந்தியா ஜெயிச்சிச்சு. இந்தியா வருது, இந்தியா வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன்? அவங்க மேலே நாம் எவ்வளோ செலுத்தணும்? மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த ஆர்வத்தையே நம்ம காமிக்க முடியாது. மக்களை தான் சொல்கிறது. நம்ம அரசியலோ பர்சனல் பெரிய ஆளுகளை பற்றி நம்ம பேசுறது, மக்கள் மேலே இருக்கிற கருத்தை தான் நம்ம சொல்கிறேன். அவங்களையே இப்போ கிரிக்கெட்டு மட்டுமே நம்ம அவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம், அவ்வளோ தூரம் கொண்டாடுறோம். மற்ற விளையாட்டு வீரர்கள் மற்ற ஸ்போர்ட்ஸையும் நம்ம கவனிக்கிறதில்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சிந்திங்க மக்களே. நம்ம மற்ற ஸ்போர்ட்ஸையும் நம்ம ஆதரவு கொடுப்போம். மற்ற விளையாட்டு வீரர்களையும் நம்ம ஊக்குவிப்போம். இந்தியாவை ஒரு ஆரோக்கியமான ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரியாக கொண்டு வருவோம். ஜெய் ஹிந்த்.